நாம் பார்த்த சினிமா பார்க்காத கோணம். சிறையிலிருந்து வெளியே வர்ற ஒரு அம்மா, சிறைக்குள்ளேயே பிறந்து முதல்ல வெளி உலகத்தை பார்க்க போற ஒரு பையன், ஒரு 6 வயசு பையன். இவர்களுடைய டிராவல் தான் இந்த படத்துடைய மொத்த கதையுமே. இப்படி சிறையிலிருந்து வெளியே வர்ற ஒரு சிங்கிள் மதரும் ஒரு 6 வயசு பையனும் இந்த சமுதாயத்துல எப்படி சர்வைவ் பண்றாங்கன்ற அந்த சர்வைவல் இருக்குல்ல, அந்த சர்வைவல் ஜேர்னி தான் இந்த படம். இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஒரு நல்ல ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, யார் நடிச்சவங்க எதையுமே பார்க்க தேவையில்லை. இந்த படத்துல நடிச்ச அந்த ஹீரோயின் முகத்தை மட்டும் நான் ஏதோ ஒன்று ஒரு 2 படத்துல பார்த்திருப்பேன். மற்ற யார் முகத்தையும் இந்த படத்துல பெருசா நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த படம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த படத்துடைய ரைட்டிங் இருக்குல்ல, அது வேற லெவல் ரைட்டிங். இதை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போறோம். எஸ், இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் பால் அண்ட் த பாய் விமர்சனம். நான் சாவி. பால் அண்ட் த பாய் சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இங்கே தமிழ் டப்பிங்லேயே Z5 இருக்கிற ஒரு படம். இந்த படத்தை ஒரு எதேச்சியாக தான் நேற்று நான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நாவல் படித்த ஃபீலிங். ஒரு நாவல் நம்மளை என்ன பண்ணும், இந்த நாவலுக்கு ஒரு பின்கதை முன்கதை எதுவுமே இருக்காது, ஒரே நேர்கூட்டில் இருக்கும். பார்க்கறதுக்கு படிக்கிறோம், அப்படியே அந்த நாவலோடு ஊறி போயிடும். அந்த நாவல் முடியும் போது ஒரு சூப்பர் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அந்த நாவல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னா, அந்த உலகத்துக்குள்ள போய் ஒரு ஜாலியாக ஒரு டிராவல். அந்த கதை இப்ப நம்ம நாவல்ல படிக்கிறோமே, அது நம்ம மனசுல கூட நிக்காது. ஆனா அதை படிக்கும் போது நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு நாவல் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாவல் அப்படியே மூடி வச்சுட்டு நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு திருப்பி அந்த நாவலை நீங்க படிச்ச இடத்துல இருந்து தொடர்ந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் நாவலுடைய ஒரு ஸ்பெஷல்னு வச்சுங்களேன். இதைத்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. இது ஒரு பெரிய பயங்கரமான பரபரன்னு பத்தி கதையெல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான கதை. ஒரு அம்மா ஒரு பையன், இவங்களுடைய அந்த சர்வைவல் தான் இந்த கதை. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் இந்த டிராவல் இருக்குல்ல, இது எப்படி தொடங்கி எங்க முடியுது அப்படின்ற அந்த டிராவல் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்து. ரொம்ப சிம்பிளான கதையை எப்படி இவ்வளவு அழகாக, ரொம்ப நேர்த்தியாக ஒரு சின்ன குழந்தையை வச்சு இவ்வளவு அழகா சொல்ல முடியும்ன்ற அந்த ஒரு ஆச்சரியம், அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கிறேன். தன் புருஷனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போற ஒரு அம்மா தன் புருஷனை மாதிரி பொறுக்கியாவும் தன் புள்ள வளர்ந்துடக்கூடாது, தன்னை மாதிரி கோழையாவும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த படத்துல ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க போய் படத்தை போய் பாருங்களேன், தெரியும். அந்த அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இந்த கதைக்குள்ள, இந்த கதையில நீ தான் இந்த கேரக்டர் தான், நீ, நான் தான் உங்க அம்மா, என்னுடைய பேர் இது, இது நம்மளோட அப்பா, இது இங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவரு இப்படி இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு இடத்துல இறந்துறாரு, இப்படின்னு சின்ன சின்னதா ஒரு 4-5 கதைகள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க. அந்த கதைகள் அந்த குழந்தை மனசுல ஏறிடும். அது சின்ன குழந்தை தானே, அது ஏன் எப்படி நமக்கு எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பேர் மாறுது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு 6 வயசு குழந்தை அம்மாவை அப்படியே நம்பும் இல்லையா. அந்த அம்மாவை அந்த குழந்தை எந்த அளவுக்கு நம்புது அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல 13 வயசு, அந்த 6 வயசு குழந்தை 13 வயசா மாறிடும். அப்பயும் புது கதை ஏதாவது இருக்கா, என்னுடைய புது பேர் என்னன்னு கேட்கும். அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் உண்டான அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது இந்த படத்துடைய மிகப்பெரிய சொல்லப்படாத, ரொம்ப எமோஷனலா அறியப்படாத பக்கம். அது நீங்க எவ்வளவோ அம்மா பிள்ளை கதைகள் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த கதைகள்லாம் போய் பாருங்களேன், அப்படியே உருகி உருகி அம்மா பாசம் காட்டுவாங்க. அந்த பாசத்தை நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி காட்டுவோம். அதாவது நான் பாரு, நான் அம்மா உன்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிறேன் பாரு அப்படின்னு உருகி உருகி காட்டுவாங்கல்ல, அதை திருப்பி அந்த குழந்தை காட்டும்ல. அந்த மாதிரி இந்த கதை கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் உண்டான அந்த பாசத்தை இவங்க காட்சியா ரொம்ப பெருசா வைக்கவே இல்லை. இவர்கள் வச்சது எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லப்படுற கதையும், அந்த குழந்தை அந்த கதையை நம்பி அதையே டேக் ஓவர் பண்ணி அடுத்தவங்க கிட்ட கேட்கும் போது சொல்றதும் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். இந்த படத்துல ஒரு சீன் இருக்குங்க, ரொம்ப அழகான சீனு. படத்தோட ஹீரோயின் போகும் இடத்துல எல்லாம் தன்னோட பேரையும் தன்னோட குழந்தை பேரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்தி மாத்தி சொல்லி அந்த குழந்தை, ஏன்னா அந்த குழந்தையை சர்வை பண்ண வைக்கணும். தான் ஜெயில இருந்து வந்தவங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிய வைக்க கூடாது. தன் குழந்தையும் இதனால அந்த சமுதாயத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடமா அவங்க மாறி போகும்போது தன்னோட பேரையும் குழந்தையோட பேரையும் மாத்திக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல இவங்க முன்னாடி டீ கடையில் வேலை செஞ்சப்போ ஒரு ஆள் அவங்கள பார்த்திருப்பான். அந்த இடத்துல அந்த குழந்தையோட பேரும் அந்த அம்மாவோட பேரும் வேற. அவன் பார்த்தவன் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு போய் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவான். அவங்க இல்லைன்னுவாங்க. இவன் இல்லைங்க, எனக்கு இவங்களை பத்தி தெரியும்னு அந்த ஓனர் கிட்ட மல்லு கட்டிட்டு முதல்ல இந்த அம்மாவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தையை விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதை விட ஒரு தாய்க்கும் மகனுக்குமான அந்த புரிதல் இருக்குல்ல, உங்க வீட்டு கலர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, உங்க அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்க கேட்க அந்த தம்பி சொல்ற பதில், அந்த குழந்தை சொல்ற பதில் இருக்குல்ல, உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு
உண்டாக்குற சீன். இந்த சீனை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே பொய் தான், அது அந்த குழந்தைக்குமே தெரியும். ஆனா ஒரு அம்மா ஒரு குழந்தை இவங்க 2 பேருக்கான அந்த புரிதல் அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்திருக்கும். ஒரு 6 வயசுலயே தன் அம்மா எதுக்காக போய் சொல்றாங்க, அந்த பொய்யை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், நம்ம எந்த இடத்துலயும் அம்மாவையும் காட்டி கொடுக்காம நம்மளும் இங்கேயும் மாட்டிக்காம இதை எப்படி டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனோம், அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருக்கும். அதை பார்க்கும்போது இந்த படம் என்னை நிறைய இடங்கள்ல ஆச்சரியப்படுத்திக்கிட்டே வந்துச்சு. அந்த குழந்தைக்கு அம்மாவை பற்றிய புரிதல் இருக்கும்னு நான் சொன்னேன்ல. எப்பயுமே தாய்க்கு குழந்தைய பற்றி தெரியும். ஏன்னா அது சின்ன வயசுல இருந்து நம்ம பெத்து வளர்த்து நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்ப்பாங்க. தாயால ஒரு பிள்ளைய ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு அம்மாவை எப்படி அவ்வளவு அழகா புரிஞ்சுக்க முடியும் கேள்வி இருக்குல்ல. இந்த படத்துல 2 இடத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதுல ஒரு இடம் அந்த குழந்தை அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது. இன்னொரு இடம் இடைவேளைக்கு முன்னாடி ஒரு சீன்ல அந்த குழந்தை தனியா நிற்கும் பாருங்களேன். அது ஒரு இடத்துல போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல அம்மா வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அவங்க அம்மாவால அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தப்ப அங்க இருந்து அந்த குழந்தை நகர்வே நகராது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அம்மா வரலன்னு தெரிஞ்சப்பறம் நம்மளை நோக்கி பப்ளிக் போலீஸ் இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா அவங்களை கன்வெர்ட் பண்றதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டி ஓரமா வச்சுட்டு தான் யார் என்ற அடையாளத்தை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றத தன்னோட அடையாளத்தை மறைக்கும். நிறைய பேருக்கு அது புரியாது. ஆக்சுவலா அந்த படத்துல போலீஸ்காரரா அவரே கண்டுபிடிப்பாரு, இந்த பையன் தான் அந்த ட்ரெஸ்ஸை மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத அந்த கண்டுபிடிப்பாரு. அங்க இருந்து இந்த குழந்தையை பத்தியும் அந்த அம்மாவை பத்தியும் சில விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வரும். அப்பதான் நமக்கே புரியும் ஏன் இந்த பையன் இந்த ட்ரெஸ்ஸை கட்டி அந்த புதருக்குள்ள வச்சான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம எங்கேயும் மாட்டிடக்கூடாது. இப்ப நம்மளை நோக்கி பப்ளிக் வருது, நம்மளை தேடி போலீஸ் வருது. ஒரு 6 வயசு குழந்தை என்ன எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுது. நீங்க இந்த சீனை போய் பாருங்களேன். சில பேருக்கு அந்த சீன் அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்த அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணா, கடகடன்னு போய் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு வெறும் ஜெட்டியோட 6 வயசு பையன் தானே ஜெட்டியோட நிற்பான். உடனே எல்லாரும் என்ன அவனை தேடுவாங்க, என்ன நீ ஏன் ஜெட்டியோட நிற்கிறான், ஏன் யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னா, அந்த யூனிஃபார்மோ அந்த ஐடி கார்டோ போலீஸ்க்கோ இல்லை மக்களுக்கோ கிடைச்சிருச்சுன்னா அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த புரிதல் அந்த வயசுல எப்படி வந்துச்சு. இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. இது இப்ப நான் சொல்றத பார்த்துட்டு அப்ப அம்மா கிரிமினலா, அப்ப அம்மாவும் குழந்தையும் சேர்ந்து ஊரை ஏமாத்துறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அது கிடையாது, ஒரு சர்வைவல். ஏன்னா ஒரு கணவனை கொன்ன ஒரு பொண்ணு, ஒரு சிறைக்குள்ள இருந்து வெளியே வர்ற பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி தன்னை சர்வை பண்ணிக்கும், தன்னோட குழந்தை, அந்த குழந்தையை விட்டுட்டு அவளால் ஜெயிலுக்கும் போக முடியாது. திருப்பி இங்க இருக்கிற சமுதாயத்தில் நடக்கிற நிறைய கழுகு பார்வைகள், ஆண்களுடைய கழுகு பார்வைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. எத்தனையோ ஆஃபர் வரும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ ஆஃபர் வரும். எல்லாத்தையும் உதறிட்டு அங்கிருந்து ஒரு இடத்துல ஒரு தாத்தா சொல்லுவாரு, என் பொண்ணு மாதிரி என் வீட்லயே இருந்துருன்னு. அந்த இடத்துல கூட நான் வேணாம், நம்ம 2 பேரோட வாழ்க்கையில வேற யாரும் வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வருவாங்கல்ல. அந்த சர்வைவல். ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், இது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த படத்துல காட்சியா அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காது. பிளாஷ்பேக்ல அவங்க ஏன் கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கோ காட்சிகளா எங்கேயுமே இருக்காது. எல்லாம் வசனங்களாவே கடந்து போயிடும். ஆனா இதை நமக்கு புரிய வச்ச விதம் இருக்குல்ல, அங்க அவர் டைரக்டர் சிதம்பரமா இருக்கட்டும், இந்த இதை எழுதின ஜீத்து மாதவனா இருக்கட்டும், அந்த கதையை எழுதின ஜீத்து மாதவன், 2 பேருமே ரொம்ப அழகான ஒரு விஷயமா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ட்விஸ்ட்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது ட்விஸ்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம்ல. ஒரு ட்விஸ்ட்னா எப்படி இருக்கணும், நம்ம எதிர்பார்த்து ஐயோ இது யார் பண்ணா, எப்படியோ ஐயோ அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு ட்விஸ்ட் உடையும் இல்ல, அது கிடையாது. இது ட்விஸ்ட்னே சொல்ல முடியாது. அங்க ஒரு புத்திசாலித்தனம். ஒரு தாய் தன்னோட மகனை இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிறா, தன் மகன் திரும்பி வருவான் அப்படின்னு அந்த தாய்க்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு உண்மை தெரிய வரும்போது அது நம்மள ஒரு ஆச்சரியப்படுத்தும். அது ட்விஸ்ட்னு நான் எந்த இடத்துலயுமே நிச்சயமா சொல்லவே மாட்டேன். நீங்க போய் பாருங்க, இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுத்துமே தவிர ட்விஸ்ட் அப்படின்னு அப்படியே ட்விஸ்ட்னா என்ன பண்ணுவோம், நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம்ல, இது சர்ப்ரைஸ் பண்ணாது. அந்த ஒரு வாவ் அப்படின்ற அந்த ஒரு மேஜிக் மொமெண்ட்டை கிரியேட், அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கிறேன். மலையாள படங்கள் எப்பயுமே நம்மளை தொடர்ந்து ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மலையாள படங்களில் எடுக்கப்பட்ட அந்த கதை இருக்குல்ல, அந்த ஒரு கதை ரொம்ப ஈஸியான சிம்பிளான கதையா இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில், பக்கத்து தெருவில், நம்ம ஊரில் நடந்த கதையாக தான் இருக்கும். ஆனால் அந்த கதைக்குள்ள அவங்க பண்ற அந்த திரைக்கதைன்ற மேஜிக் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தை ஒன்றி நம்மளை பார்க்க வைக்கும். இதனால தான் மலையாள படங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த படம் போய் பாருங்க, நிச்சயமா நான் ஒரு விஷயத்த சொல்றதை நீங்க ஏத்துக்குவீங்க. ஒரு நல்ல கதை, ஒரு சிம்பிளான கதை எடுத்தாலும் நீங்க நல்ல முறையில் அதை காட்சிப்படுத்தினா, அதுக்கு ஒரு அருமையான திரைக்கதை
திரைக்கதை எழுதுனா நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கும் தேவையில்லை. மலையாளத்தில் மிகப்பெரிய இவங்களா நடிகர்களா சொல்லப்படுற பெரிய நடிகர்கள் யாரும் இந்த படத்தில் இல்லை. ஒரு டோவினோ தாமஸ் மட்டும் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பார், அவ்வளவுதானே தவிர வேற எல்லாருமே புதுசு தான் போது இந்த கதை எப்படி போய் மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா சேருது. டோவினோ தாமஸால இந்த படம் பெருசா அவரால் தான் இந்த படம் செல்ஃப் ஆச்சா அப்படின்னா இல்லை. டோவினோ தாமஸை தவிர அந்த கேரக்டர் வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கதை தான் பாலன் த பாய். இந்த கதையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட போய் பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த படம் என்னை எல்லா டைமும் எல்லா முயற்சியிலையும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த படத்துல இருந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எடுக்க வேண்டியது ரொம்ப சின்ன ஒரு ஒன்லைனா இருந்தா கூட அதுல நம்ம திரைக்கதையை ரொம்ப அழகா மக்கள் நம்பும்படியான திரைக்கதையை அமைச்சா எந்த படமா இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் மக்களை கவரும் அப்படின்றது இந்த படம் இன்னொரு முறை நிரூபிச்சு. இந்த மாதிரி விமர்சனங்களை தொடர்ந்து வித்தியாசமான கதைகளையும் வித்தியாசமான திரைப்படங்களையும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சாவி. நான் உங்கள் சாவி. இந்த சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.